Hello friends, Assalamu alaikum. நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் ஈட் ஸ்வீட் பிஸ்கெட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் 200 கிராம் மாரி பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக உடைச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த பிஸ்கெட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்றால் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த கோகோனட் பிஸ்கெட் யூஸ் பண்ணினாலும் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன துண்டாகவே உடைச்சிக்கோங்க. இதை விட நீங்கள் சின்ன பீசஸாக உடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இதில் பட்டர் எடுத்துக்கிறேன். இந்த பட்டர் சரியாக 75 கிராம் எடுத்துக்கோங்க. இது கூட கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணுறேன். இது சரியாக 20 கிராம் இருக்கும். சுகர் 70 கிராம் எட் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எட் பண்ணுறேன். லாஸ்ட்டுக்கு மில்க் 100 ml எட் பண்ணுறேன். இப்போ இது அப்படியே நான் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இந்த பட்டர் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வர கொள்ளைக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம உடைச்சி வச்சுருந்த மாரி பிஸ்கெட்டில் ஊற்றுறேன். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ட்ரேக்கு நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை நான் ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பெச்சுலாவை வச்சு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கூல் ஆகிறதுக்கு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கூல் ஆகியும் நல்லா செட் ஆகியும் வந்திக்குது. நான் இதை பாக்ஸ் ஷேப்புக்கும் நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்கெட்டில் செஞ்சேன்ட்டு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்திக்குதுண்டு. இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ப்ரௌனி மாய்க்கே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் டேபிளில் வச்சிங்கன்னா இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். இதை விட நீங்கள் ரிச்சாக விளங்கணும்னு நினச்சிங்கன்னா கப் கேக் பேப்பரில் இந்த மாதிரி வச்சுட்டு வைங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாகவே விளங்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஈட் ஸ்வீட் நல்லா ஈஸியாகவே வீட்டில் செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.